அஸ்ஸலாமு அலைக்கும். என்னன்னு சொன்னா, நம்ம இப்ப கடந்த 10 வருஷ பேப்பரை வந்து பார்க்க போறோம். சரியா? கடந்த 10 வருஷ பேப்பர்ல முதலாவது என்னது 2024ஆம் ஆண்டு பேப்பர்ல முதல் 25 கேள்வி. முதல் 25 கேள்வி பார்ப்போம். ரைட். அதுல பாருங்க, எல்லாத்தையும் வந்து அந்த 2024ஆம் ஆண்டு பேப்பர் இருக்கும். சரியா? இருக்கிறார்கள். அதுல பாத்துக்கங்க, கையில பேப்பரோட இந்த வீடியோ பாருங்க. ரைட். முதலாவது கேள்வி என்ன சொல்றாங்க? ஒரு வீட்டின் சுவர்களில் தீந்தையை பூசுவதற்கு 6 மனிதர்கள் 8 நாட்கள் எடுப்பர் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சரியா? ரைட். அவ்வேலையை 3 நாட்களில் செய்து முடிக்க வேண்டுமெனில் அதற்காக எத்தனை மனிதர்கள் மேலதிகமாக ஈடுபடுத்த வேண்டும் கேட்கிறாங்க. சரியா? என்னவா? ஒரு வீட்டு சுவருக்கு என்ன செய்யப்படுறாங்க? தீந்தை பூசப்படுறாங்க. தீந்தை பூசுறதுக்கு சரியா 6 மனிதர்களுக்கு 8 நாட்கள். 6 மனிதர்களுக்கு 8 நாட்கள். மூலநமும் போடும். மனிதன் இங்கால 4. சரியா? ரைட். 6 மனிதர்களுக்கு எத்தனை நாளா? 6 மனிதர்களுக்கு எத்தனை நாளா? 8 நாளா? 6 மனிதர்களுக்கு 8 நாளா? அப்ப அங்க நடக்கிற மொத்த வேலையை கேட்கிறாங்களா? என்ன செய்யணும்? நம்ம மனிதனையும் நாளையும் பெருக்கணுமா இருந்தா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு மொத்த மனித நாள் கிடைக்கும். எத்தனை? 6 8 48 மனித நாள். சரியா? ரைட். அடுத்தது பாருங்க என்ன சொல்றாங்க. ரைட். இந்த வேலையை 3 நாட்கள்ல செய்து முடிப்பதற்கு இந்த வேலையை என்ன செய்யறாங்க? 3 நாள்ல செய்து முடிக்க போறாங்க. எந்த வேலையை? இதே 48 மனித நாள் வேலையை வந்து 3 நாட்கள்ல செய்து முடிக்க போறாங்க. அது எத்தனை மனிதர்கள் தேவைன்னு பார்ப்போம். இது ஒரு எக்ஸ் மனிதர்கள் எடுக்கும். என்ன எடுப்போம்? எக்ஸ் மனிதர்கள் எடுக்கும். பாருங்க இங்க வந்து ரைட் 3 தர எக்ஸ் என்னது? 3 தர எக்ஸ் 3x சமம் என்னது? 48. சரியா? அப்ப எக்ஸ்ல பெருமானம் எத்தனை? 48. நீங்க இந்த பெருக்கிற 3ஆல இங்க சமனுக்கு இங்க கொண்டு வந்தீங்களா இருந்தா பிரிபடும். எக்ஸ் சமன் 16. நம்மளுக்கு கேள்வி எக்ஸா இல்ல மேலதிகமாக எத்தனை மனிதர்கள் சேர்ந்தார்கள் கேள்வி. சரியா? இது வந்து என்னது? இந்த 3 நாள்ல இந்த வேலை செய்து முடிக்க தேவையான மொத்த நாள் தான் இந்த எக்ஸ். சரியா? நம்ம காரணம் என்னது? மொத்த மனிதர்கள் 16 பேர்னு தெரியும். ஆக ஆரம்பத்துல இருந்து மனிதர்கள் எத்தனை? 6 பேர். கழிச்சமா இருந்தா மேலதிகமாக சேர்ந்தோர் நம்மளுக்கு கிடைப்பாங்க. எத்தனை பேர்? 10 பேர் தான். யாரு மேலதிகமாக சேர்ந்தார். சரியா? ரைட். அடுத்து 2வது கேள்வி பாருங்க. உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கேற்ப DAயின் பருமனை காண்க. உருவுல ஒரு படம் தராங்க பாருங்க. ரைட். இப்படி ஒரு படம் தராங்க. இது எத்தனை கேள்வி? இது 2வது கேள்வி. இது வந்து 1வது கேள்வி. சரியா? ரைட். பாருங்க இதுல வந்து என்ன சொல்றாங்க? BAE கோணம். BAE கோணம். இந்த கோணத்தை நம்மளுக்கு என்ன செய்ய சொல்றாங்க? காண சொல்றாங்க. இந்த கோணத்தை காண சொல்றாங்க. பாருங்க இதுல ஏபின்ற பக்கமும் சிடின்ற பக்கமும் எப்படி இருக்கு? இரு சமாந்தர கோடுகள். சமாந்தர கோடு. ரைட். இந்த சமாந்தர கோடை என்ன செய்யுது? சிபின்ற கோடு குறுக்க இருக்கு. குறுக்க இருக்கும் போது உருவாகிற இந்த 40 பாகை இதுக்கு என்ன வாருது? சமனா இருக்கு. அப்ப எத்தனை பாகை? 40 பாகை. என்ன காரணம்?
அது ஒரு ஒன்று விட்ட கோணம். ஓமா இல்லையா? ஒன்று விட்ட கோணம். ரைட், பாருங்க நம்மளுக்கு இந்த ஏபிஇன்ற இது ஒரு என்னது, ஒரு முக்கோணி. இந்த முக்கோணி ஏபிஇ, முக்கோணி ஏபிஇ எடுப்போம். முக்கோணி ஏபிஇ எடுத்தோமா இருந்தா பாருங்க, ரைட், புறக்கோணம் 70 தெரியும். அந்த முக்கோணிக்கு புறக்கோணம் 70 தெரியும். இந்த புறக்கோணம் எதுக்கு சமனா இருக்கு? இதுல அகத்து எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கு. ரைட், இதை நம்ம ஒரு இந்த கோணத்தை ஒரு என்ன எந்த இடம் நம்மளுக்கு பிஏஇ கோணம். ரைட், பாருங்க பிஏஇ கோணம், பிஏஇ கோணம் சக 40 பாகை, 40 பாகை எதுக்கு சமனா இருக்கு? இந்த 70 பாகைக்கு சமனா இருக்கு. உமா இல்லையா? ஏய், என்ன காரணம்? ஒரு முக்கோணியின் யாதாயினும் ஒரு பக்கம் நீட்டப்படும் போது உருவாகும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு என்ன வரையும் சமனா இருக்கு. ரைட், அப்ப என்ன செய்வீங்க? இந்த பிஏஇ கோணம் தான் நம்மளுக்கு கேள்வி. ரைட், இந்த சக 40 சமனுக்கு அங்க கோணமா இருந்தா என்ன போகும்? 70 சய 40. உமா இல்லையா? ரைட், பாருங்க பிஏஇ கோணம், பிஏஇ கோணம் எத்தனை? 30 பாகை. சரியா? பிஏஇ கோணம் 30 பாகை. ரைட், எழுதி எடுங்க. ரைட், அதுல மூன்றாவது கேள்வி பாருங்க. மூன்றாவது கேள்வி பாருங்க. 3x மேல் 2 சக 6x மேல் 5 சய 12x மேல எத்தனை? 7. இதை என்ன செய்யட்டாம்? சுருக்கட்டாம். இதை என்ன செய்யட்டாம்? சுருக்கட்டாம். பாருங்க, இதுக்கு முதல்ல என்ன செய்யுங்க? மொத்தமா போமாசிங்கான், மொத்தமா போமாசிங்கான், மொத்தமா போமாசிங்கான். பாருங்க, இங்க 3 இருக்கு, 6 இருக்கு, 12 இருக்கு. மூன்றும் ஒரு நம்பர் மடங்குகளா? மூன்றும் என்னது? ஒரு நம்பர் மடங்கு. இது மூணோட மடங்கு தானே வருது. ஓமா இல்லையா? ரைட், இதுல மடங்குகளா வருதா இருந்தா நீங்க அதுல எது பெரிய நம்பர் வரும்? அதுதான் என்னது? போமாசி. இதுல பெரிய நம்பர் எது? 12. எல்லாத்துலயும் எக்ஸ் இருக்கிறதால அங்க எக்ஸ் போமாசி. ரைட், பாருங்க 12ல 3 எத்தனை மரடி? 4 மரடி. அந்த 4ஆல மேல உள்ள 2 பெருக்குனீங்களா இருந்தா எத்தனை? 8 பிளஸ். ரைட், 12ல 6 2 முறை, அந்த 2ஆல கொண்டு போய் 5 பெருக்குங்க. பெருக்குனீங்களா இருந்தா கிடைக்கிறது 10. இங்க என்ன குறியோ அந்த குறிய போடுங்க. ரைட், சரி. 12ல 12, 12xல 12x எத்தனை அடி? ஒரு முறை, அந்த 1ஆல 7 பெருக்குனீங்களா இருந்தா 7. சரியா? ரைட், பாருங்க என்ன செய்வோம்? இடப்பக்கம் இருந்தே செஞ்சுவோம். எந்த பக்கம்? இடப்பக்கம் இருந்தே செஞ்சு போனீங்கன்னா 10 மெட்டை கூட்டினீங்கன்னா 18. 18ல 7 போகுமா இருந்தா 11 கீழே 12 எக்ஸ். இவ்வளவுதான் சுருக்கல். சரியா? ரைட், அடுத்த 4வது கேள்வி பாருங்க. அடுத்த 4வது கேள்வி என்ன சொல்றாங்க? 4வது கேள்வி என்ன சொல்றாங்க? கீழே தரப்பட்டுள்ள வடிவங்களிலேயே
முக்கோண குறுக்குவற்றுள்ள ஒரு செவ்வரியத்தின் ஒரு முகத்தின் வடிவமாக எது இருப்பதில்லை என தெரிந்தெடுத்து அதன் கீழ் கோடு இடலாம். ரைட். ஒரு என்னது முக்கோண அரியம் குறுக்குவற்றுள்ள ஒரு செவ்வரியம். சரி, செவ்வரியம். செவ்வரியம் எப்படி இருக்கு? ஒரு இப்படி இருக்கபோ செவ்வரியம். இந்த செவ்வரியத்துல முகங்களா இல்லாதது. செவ்வரியத்துல முகம் வடிவம் எது? சரி, செவ்வரியத்தின் ஒரு வடிவத்தின் என்ன சொல்றாங்க? ஒரு செவ்வரியத்தின் ஒரு முகத்தின் வடிவமாக எது இருப்பதில்லைன்னு காணட்டான். ரைட். ஒரு செவ்வரியத்துல முகங்கள் என்னென்ன? ஒரு ரெண்டு முக்கோணி வரும். ஏன்னா ரெண்டு முக்கோணியும் 3 செவ்வகம் இல்லாட்டி 3 சதுரங்களை வச்சு என்ன செய்வாங்க? ஒரு செவ்வரியத்தை உருவாக்குவாங்க. சதுரம் அல்லது செவ்வகம். ஓமல்லையா? ரைட். இங்க விடையில என்ன வந்து சதுரம் தான் தெரியாங்க, சாய் சதுரம் தான் தெரியாங்க, செவ்வகம் தான் தெரியும். ஓமல்லையா? ரைட். ஆனா இங்க சாய் சதுரம் வருமா? இங்க பாக்குறேன் இந்த இங்க இந்த செவ்வகம் வந்து சரிஞ்சிருக்கிறதால சாய் சதுரம் இல்ல. அது என்னது? அங்க ஒரு செவ்வகத்தை தான் என்ன செஞ்சாங்க? கிளைக்கு வைக்கிறாங்க. விளங்குதா? ரைட். அப்ப அதுல விடையது முகத்தின் வடிவமாக இல்லாத எது? அங்க உள்ள சாய் சதுரம். சாய் சதுரம். விளங்குதா? ரைட். குயிக்கா எழுதிய அடுத்த கேள்வி வந்து என்னது? ஒரு தரவுகளை வந்து என்ன செய்யறது? வகை குறிக்கிறது. ஒரு வட்ட வரைவு நம்மளுக்கு தந்திரியா? என்னது? ஒரு வட்ட வரைவு நம்மளுக்கு தந்திரியா? கேள்வியில பாருங்க, நம்மளுக்கு ஒரு வட்ட வரைவு தந்து கிடைக்கும். வட்ட வரைவுல என்ன சொல்லுவாங்க? வட்ட வரைவுல ஒரு வட்ட வரைவுல இப்படி ஒரு வட்ட வரைவு வந்து கிடக்கு. இது வந்து சித்திரமா? இது நாடகமும் அரங்கியலும். இது வந்து நாட்டியம். இது வந்து சங்கீதம். ரைட். இப்படி ஒரு வட்ட வரைவு தெரியும். கேள்வியை பாருங்க. தரப்பட்ட வட்ட வரைவில் காட்டப்பட்டுள்ள தகவல்களுக்கேற்ப நாடகமும் அரங்கியலும் எனும் பாடத்தை கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை 30 எனில் நாட்டியம் எனும் பாடத்தை கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை யாரு? சரியா? இந்த நாடகமும் அரங்கியலும் கற்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து எவ்வளவா? 30. அதாவது இந்த இந்த 30 பேர் எத்தனை பாகனி? இந்த 30 பேர் எத்தனை பாகனி? இந்த 30 பேரும் எத்தனை பாகனி? 20 பாகை. இந்த 30 பேரும் 20 பாகையா? சரி, அது 30 பேரும் 20 பாகையா? நம்மளுக்கு இவங்க எத்தனை பேர் கேட்கிறாங்க? இவங்க எத்தனை பாகை? இந்த பாகை காணலுமா காணல? பாருங்க,
இது 90. அப்ப இது முழுசா 90. 90ல இருந்து என்ன செய்வீங்க, இந்த 20 கழிங்க. 90ல இருந்து அந்த 90 பாகையில இருந்து 20 பாகையை கழிச்சீங்கன்னா இந்த மீதி வருமா வராதா? இது முழுமையாக 90 பாகை. 90ல 20 தெரியும். 20 90ல இருந்து கழிச்சீங்கன்னா இது எத்தனை வரும்? 70 பாகை. சரியா? ரைட். நம்மளுக்கு என்னது, இந்த 30 பேர் வந்து 20 பாகைன்னு தெரியும். இந்த 30 பேர் வந்து 20 பாகைன்னு தெரியும். நம்மளுக்கு கேள்வி என்னது, அப்ப 70 பாகை எத்தனை பேர்னு கேட்கிறாங்க. 70 பாகை எத்தனை பேர்னு கேட்கிறாங்க. எப்படி காணுவீங்க? எப்படி காணுவீங்க? ரைட். பாருங்க என்ன சொல்றாங்க, 30 பேர் வந்து 20 பாகை. அப்போ ஒரு பாகை எத்தனை பேர்னு காணணும். என்ன செய்வீங்க, இந்த 30 பேரை வந்து 20 பாகையால திருப்பி. நம்மளுக்கு கேள்வி எது வந்து 70. சரியா? இது எதுக்கு சமனாரி? இந்த எக்ஸுக்கு சமனாரி. இந்த எக்ஸுக்கு சமனாரி. விளங்குதா? இந்த எக்ஸுக்கு சமனாரி. ரைட். இப்போ என்ன செய்வோம், சுருக்குவோம். இந்த பூஜ்ஜியம் வெட்டுங்க. இதால 2ஆல சுருக்குனீங்களா எத்தனை வரும்? இதுல 15. அப்ப எக்ஸ்ட்ரா பெருமானம் எத்தனை? 15ஆல பெருக்கு, 15 ஏழால பெருக்குனீங்களா 105 பேர். சரியா? 105 பேர். விளையிட்டா இது? ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. 6வது, தரப்பட்டுள்ள வட்டத்தின் மையம் O ஆகும். நேர்கோடு DOC-யினால் நான் AB இருசமூரிடப்படுகிறது. CDB-யின் பருமனை காண்க. CDB-யின் பருமனை காணலாம். சரியா? அதே மாதிரி ஒரு வட்டம், இதுல என்ன சொல்றாங்க, மையம் ஒரு நாள் இப்படி இப்படிதான் அந்த படம் இருக்கு பாருங்க. இது ACB. நூத்தி 20 பாகை. இந்த நாணை இரு சமக்கூறிடுதான். ரைட். நம்மளுக்கு கேள்வி என்னது, DOC-யா இல்ல AB, CDB-ய காணலாம். CDB இந்த கோணத்தை காண சொல்லலாம். எதை காண சொல்றாங்க? சரி, அதான் இந்த கோணத்தை காண சொல்றாங்க. எத்தனை பாகை? சரியா? CDB கோணம். ரைட். எப்படி காண இயலும் பாருங்க. இந்த ABCD என்னது, ஓர் வட்ட நாட்பக்கல். ஓமல்லையா? வட்ட நாட்பக்கல். ரைட். வட்ட நாட்பக்கல் உங்களுக்கு என்ன விளங்குது? வட்ட நாட்பக்கல்ன்றதால உங்களுக்கு என்ன விளங்குது? வட்ட நாட்பக்கல்ல எதிரெதிர் கோணங்களை கூட்டுறது வந்து நம்மளுக்கு எதுக்கு சமனாரி? எதிரெதிர் கோணங்களை கூட்டுறது 180 பாகைக்கு சமனாரி. ரைட். இது 120 பாகையா இருந்தா இதுக்கு எதிரே உள்ள கோணத்தை கூட்டினா நமக்கு எத்தனை வரணும்? 180 வரணும். அப்ப இது எத்தனை பாகை? இது 60 பாகை. சரியா? ரைட். ஒரு நாண இரு சமகூறிடு இருந்தா, ஒரு நேர்கோடு ஒரு நாண இரு சமகூறிடு, அது என்ன வரையும்? செங்கோணம் 90 பாகையா இருக்கு. என்னது? 90 பாகையா இருக்கு. ரைட். பாருங்க, நம்மளுக்கு ஒரு முக்கோணம், இந்த CBD ஒரு முக்கோணம் தானே. முக்கோணம் BCD ஒரு முக்கோணம் தானே. ரைட். முக்கோணத்துல 2 கோணம் தெரியுமா இருந்தா 3வது கோணத்தை காண இயலுமா? காண இயலும். பாருங்க, கோணம் எதை காணப்படும்?
சிடிபி கோணம் எதுக்கு சமனா இருக்கு? சிடிபி கோணம் எதுக்கு சமனா இருக்கு? 180ல இருந்து 180ல இருந்து கழிக்கணும் எதை? இந்த 90ஐயும் 60ஐயும் கூட்டி, அதாவது இதையும் கூட்டி 180ல இருந்து கழிச்ச மாதிரி இருந்தா இந்த கோணம் வருமா வராது? வரும். ரைட். சிடிபி கோணம் 180 மைனஸ் ரைட் 90 60 எத்தனை? 150. சிடிபி கோணம் என்னது? 180ல இருந்து 150 போனா 30 பாகை. 30 பாகை. சரியா? விளங்கிட்டா? ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. காரணிகளை காண்க. அடுத்த கேள்வி என்னது? காரணிகளை காண்க. இது எத்தனை கேள்விடா? இது 5வது கேள்வி, இது 6வது கேள்வி. அடுத்து பாருங்க 7வது கேள்வி. 7வது கேள்வி என்ன சொல்றாங்க? காரணிகளை காண்க. 2x வர்க்கம் சய 18. 2x வர்க்கம் சய 18. ரைட். இது காரணிகளை எப்படி காண? காரணிகளை எப்படி காண? முதல்ல பாருங்க, ரெண்டு நம்பரை நம்ம வர்க்கங்களை எழுதலுமான்னு பாருங்க. இதை வர்க்கங்களை எழுதலுமா? எழுத இயலாது. இங்க உள்ளது இதையும் எழுத இயலாது. என்ன செய்வோம்? 2ல இருந்து 2 பக்கம் இருக்கும், ஏதாச்சும் ஒரு நம்பரை பொதுவா எடுக்கலுமா? இங்க இருந்து 2 பொதுவா எடுக்கணும், அங்க இருந்து 2 பொதுவா எடுக்கலாம், எடுக்க இயலும். பாருங்க, 2x வர்க்கத்துல இருந்து இங்க 2 பொது எடுத்தீங்கன்னா மிச்சம் என்ன? x வர்க்கம் சய 18ல இருந்து 2 பொது எடுக்கிறீங்களா? எத்தனை வரும்? 18ல எத்தனை 2? 9. இல்லையா? ரைட். அடுத்தது பாருங்க, 2 x வர்க்கம் சய 9 எதிர வர்க்கமானது 3ன் வர்க்கமா. ரைட். இனி எப்படா வளமையா எழுதுற மாதிரி a வர்க்கம் சய b வர்க்கம்னு வருதா? எப்படி எழுதுவீங்க? ஒருக்கா கூட்டுவீங்க, ஒருக்கா கழிப்பீங்க. a சய b, a சக b. இல்லையா? ரைட். அதே முறையில தான் பாருங்க, 2 x சய 3, x சக 3. ரைட். அடுத்த 8வது கேள்வி பாருங்க. அடி 10ல வந்துரு ஒரு என்னது சுட்டி வடிவுல ஒண்ணு தந்திரியான். பாருங்க, 10ன் 0.6375 அடுக்கு சமன் 4.34 என கொண்டு LG 43.4 பெருமானத்தை காணும். ரைட். பாருங்க, 10ன் 0.6375 சமன் 6375 சமன் என்னது? 4.34. 4.34. இது என்ன வடிவில் அடி? இது வந்து சுட்டி வடிவில் அடி. முதல்ல இதை என்னதுக்கு மாற்றுவோம்? மடக்கை வடிவுக்கு மாற்றுவோம். மடக்கைக்கு மாற்றணும் இருந்தா முதல்ல எதை போடுவீங்க? log 10ன் 0.6375 சாரி இதா வரும். log 10 எப்படி மடக்கை வடிவுக்கு மாத்துறேன்? நல்லா கவனிங்க. இந்த விடை வந்து அடுக்காகவும் அடி மாறாது, விடை அடுக்காகவும் அடுக்கு விடையாகவும் மாறும். விடை அடுக்காகவும் அடுக்கு விடையாகவும். பாருங்க, விடை அடுக்கா வரும் 4.34, அடுக்கு வந்து விடையா போகுது 0.635. சரியா? ரைட். பாருங்க, அடி 10ல இருந்தா நம்ம எப்படி எழுதணும்? LG. அடி 10ல இருந்தா LG 4.34 சமன் 0.635. சரியா? 0.635. இது வந்து என்னது? இதான் நம்மளுக்கு கேள்வி. நம்மளுக்கு கேள்விதான் இல்ல, நம்மளுக்கு கேள்வி என்ன? LG 43.4 பெருமானம் தான் கேள்வி. என்ன செய்யுது? இங்க இருந்து ஒரு தானம் பின்னுக்க போகுது.
ஓமா இல்லையா? இங்க இருந்த தசம் வந்து பின்னுக்க போகுது. பின்னுக்க போகுமா இருந்தா பாருங்க, ஒரு தானம் தள்ளி தசம் இருக்கும்போது 0 வாரது. அதே 2 தானம் தள்ளி தசம் வருதா இருந்தா 1 வரும். என்னண்டு வரப்போகுது? 1 வரும். 1.6375. 1.6375 என்னது ஆன்சரா? சரியாடா? விளையாடா? ரைட். எழுதி எடுங்க. இது அழிக்கிறேன்டா. ரைட். நம்மளுக்கு 10 வருஷம் பேப்பர் செஞ்சு முடிஞ்ச டைம் காணுறது நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போவேன். அதில் நீங்கள் வீடியோ என்ன செய்யுங்கடா, ஸ்டாப் பண்ணி எழுதிக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கலுங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு கொப்பியில் எழுதி எடுங்க. கொப்பியில் இருந்தால் தான் இன்னொருக்கா என்ன செய்யணும், உங்களுக்கு எங்கே எந்த இடத்துல டவுட் வருதோ அந்த இடத்துக்கு திரும்ப பிரட்டி பாருங்க. எப்பவும் கொப்பியை பார்த்து செய்யணும். டவுட்டானதை மட்டும் என்ன செய்யுங்க, பிரட்டி கேளுங்க. இல்லையா என்ன நம்பர் இருந்தா நீங்கள் ஏதாவது டவுட்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டு கேளுங்க. டவுட்டானதை கேளுங்க. உங்களோட கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரீடா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரீன்றதால இதை வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயாக நடத்தினது. இன்ஷால்லா இப்போ இந்த வார சனிக்கிழமை கிளாஸ் தொடர்ந்து நடக்கும். ஒரு வருஷமும் கிளாஸ்ல ஜாயின் ஆகணுமா இருந்தா என்ன செய்யுங்க, இந்த நம்பருக்கு மெசேஜை போடுங்க. உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புகிறேன். வேற என்னண்டா, வேற என்னது, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷத்துலையும் பேப்பரை வந்து என்னது எல்லாம் தொகுத்து வந்து எப்படி ஒரு கேள்வி ஒவ்வொரு வருஷத்துலேயும் உள்ள ஒவ்வொரு கேள்வியையும் சேர்த்து முதல் 10 வருஷத்துலேயும் உள்ள முதலாவது பின்ன கேள்வி எடுக்கிற மாதிரி இருந்தால் முதல் 10 வருஷத்து பின்ன கேள்வியையும் ஒரு பக்கத்துலையும் அப்படின்னு ஒவ்வொரு கேள்வி இருக்கிற 5 கேள்வி ஃபர்ஸ்ட் பார்ட்ல உள்ள பி பார்ட், அதாவது பார்ட் 1 பேப்பர்ல உள்ள பி பார்ட் பேப்பர்ல உள்ள எல்லாத்தையும் என்ன செய்வோம், அனலைஸ் பண்ணி எடுத்துக்கிறீங்க. அதை வந்து என்ன செய்வோம், குரூப்ல நான் போடுவேன். நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகணும்னா தான் அந்த நம்பருக்கு நீங்க என்ன செய்யுங்க, மெசேஜை போடுங்கடா. மெசேஜை போட்டு ஜாயின் ஆகிக்கல. ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. என்ன செய்யறாங்க சொல்றாங்க, ஒரு மரம் இல்லையா, இந்த மரத்துல ஏபின்ற மரமா இதுல இருந்து என்ன செய்யுது, இந்த சீன்ற புள்ளியில ஒரு பிள்ளை நிக்கிறாங்க. சீன்ற புள்ளியில ஒரு பிள்ளை நிக்கிறான். இந்த ஏசின்றது வந்து எப்படி இல்லையா, கிடையா இல்லையா? சரியா? இந்த பீன்ற புள்ளியில ஒரு குருவி இல்லையா. என்ன சொல்றாங்க, இந்த சீன்ற புள்ளியில இருந்து குருவி அந்த புல்ல பார்க்கிற தூரம் சரியா, இந்த ஏற்ற கோணம் என்ன செய்யுது, இந்த பிள்ளை வந்து இந்த குருவிய பார்க்கும். இந்த பிள்ளை வந்து அந்த குருவிய பார்க்கும். குருவிய பார்க்கிற ஏற்ற கோணம் வந்து ஏப்பாகையா, அதே இந்த குருவி வந்து பிள்ளைய பார்க்கிற இறக்கு கோணம் பி கோணமா. சரியா? அதன் மூலம் படத்துல குறிஞ்சி காட்டலாம். நல்ல கவனிய. நம்ம எப்பவும் கோணம் எங்க இருந்து நடக்கும், நம்மள கிடைமட்டத்துல இருந்து நடக்கும். எங்க இருந்து நடக்கும், கிடைமட்டத்துல. பாருங்க, ஒரு பிள்ளை என்ன செய்யுது, கீழே சீன்ற புள்ளியில இருந்து என்ன செய்யுது, மரத்துல உள்ள குருவியை பார்க்குது. எப்படி, கிடைமட்டத்துல இருந்து எங்க போகுது, பிள்ளை மேல பார்க்கு. ஓமா இல்லையா? அப்ப எப்படி வரும், ஏக்கோணம் கிடைமட்டத்துல இருந்து பிள்ளை மேல பார்க்குது. அப்போ இதுதான் என்னது ஏ பா. ஓமா இல்லையா? ரைட். அதே பீன்ற இது குருவி, பீன்ற புள்ளியில குருவி என்னடா செய்யும், கிடைமட்டத்துல இருந்து அந்த பிள்ளையை கீழே பார்க்கும். கிடைமட்டத்துல இருந்து எங்க பார்க்கும், கீழே பார்க்குமா இருந்தா எங்க வரும்போது கோணம் இங்க வரும். இதான் என்னது பி
பாகை. உண்மை இல்லையா? ரைட். இத குறிக்கணும். இது என்னது குறிச்சாச்சு. இப்ப என்ன கேக்குறாங்க, ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள தொடர்பை எழுதுக. ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள தொடர்பு எழுதலாம். பாருங்கடா, இந்த ஏசி கிடைந்தா இந்த பி கோணம் இந்த கிடைமட்டம் என்னடா ரெண்டும் சமனா இருக்கு. ரெண்டும் எப்படி இருக்கு? சமாந்தரமா இருக்கு. சாரி, சமாந்தரமா இருக்கு. சமாந்தரமா இருந்தா பாருங்க, ரெண்டு சமாந்தர கோட இந்த சிபின்ற கோடு என்ன செய்யுது? குறுக்க இருக்குது. குறுக்க இருக்க உருவாரு இந்த கோணம் இப்படி சமனா இருக்கு. என்ன காரணம் இல்ல? அப்ப ஏ பாகை சமன் பி பாகை. காரணம் என்ன? ஒன்று விட்ட கோணம். உண்மையா? ஒன்று விட்ட கோணம். இதுதான் காரணம். இதுல பெருசா என்னடா? சரியா? ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. இது எத்தனையாவது கேள்வி? இது 9வது கேள்வி. இது 9வது கேள்வி. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு திண்ம செவ்வட்ட உருளையின் உயரம் அதன் அடியினாரை 6இன் 3 மடங்காகும். சரியா? ஒரு திண்ம செவ்வட்ட உருளை, ஒரு திண்ம செவ்வட்ட உருளையா, ஒரு திண்ம செவ்வட்ட உருளை அடியின் ஆரை 6 ஆனது அதுல உயரத்துக்கு எத்தனை மடங்கு? இந்த உயரம் அடி 6 3 மடங்காம். இது எத்தனை மடங்கு ஆகும்? 3 மடங்காம். 3 6 எத்தனை 6? 3 6. அடுத்து என்ன சொல்றாங்க? உருளையின் வலைப்பரப்பில் முற்றாக தீந்தை பூசுவதற்கு தேவையான தீந்தையின் அளவு அதன் அடியில் மாத்திரம் தீந்தை பூசுவதற்கு தேவையான தீந்தையின் அளவின் எத்தனை மடங்காகும் கேட்கிறாங்க. ரைட். இந்த மேற்பரப்பின் பரப்பளவுல தீந்தை பூசுறது இந்த அடிப்பரப்புல பூசுற தீந்தையில எத்தனை மடங்கு இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யுங்களா, அடிப்பரப்புற பரப்பை இந்த மேற்பரப்பின் பரப்பளவை சமப்படுத்தின மாதிரி இருந்தா என்னடா கிடைச்சு நம்மளுக்கு? சமப்படுத்துவோமா? ரெண்டுக்கும் விகிதம் போடுவோம். ரெண்டுக்கு என்ன போடுவோம்? விகிதம் போடுவோம். பாருங்க, விகிதம் போட்ட மாதிரி என்ன? அடியில பரப்பு, அடி ஒரு வட்டம், வட்டத்துல பரப்பு என்னடா? பையா வர்க்கத்துக்கு என்ன? அதுல மேற்பரப்பின் பரப்பளவு, அதுல மேற்பரப்பின் பரப்பளவு. மேற்பரப்பின் பரப்பளவு என்னது? மேற்பரப்பின் பரப்பளவு 2πr/h. ஓமல்லையா? 2πr/h. பாருங்க, πr வர்க்கம், πr வர்க்கத்துக்கு 2πr/h. h எத்தனைடா? 3r. அப்ப 3r பாருங்க, 2πr தர 3r. ஓமா இல்லையா? இதுல இருந்து பையையும் வட்டு இங்கல 6 வர்க்கம், 6 வர்க்கத்துக்கு ரெண்டு பக்கம் பையால வட்டிடும். பையால என்ன செய்யணும்? ரெண்டு பக்கமும் பிரிங்க. ரெண்டு பக்கம் பையால பிரிச்சிங்கன்னா பை இல்லாம போயிடும். ரைட். பாருங்க, 2 இங்க 3, 2ஐயும் 3ஐயும் என்ன செய்யுங்க? பெருக்கு பொழுதுதானே? 3 6, 6 பெருக்கப்பட்டா என்னடா? 6 வர்க்கம். அப்ப 6 வர்க்கத்தால ரெண்டு பக்கம் பிரிச்சிங்களா இருந்தா என்னடா வரும்? இங்கல 1க்கு 6. இந்த 1ன்றது என்னது? அடியில பரப்பு. 6ன்றது என்னது? இந்த வலைபரப்பின் பரப்பளவு. அப்ப எத்தனை மடங்குறா? 6 மடங்கு. 6 மடங்கு. கேள்வியை நல்லா வாசிங்க. வாசினீங்கன்றதான் உங்களுக்கு ஆன்சர் எடுக்கிறது நல்ல லேசாரி. சரியா? ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு 4 முகங்கள் என்னவாம்? 1 3 5 7. 1 3 5 7. சரியா? 1 3 5 7. இலக்கமிடப்பட்டுள்ள ஒரு கோடாத நான்முகி வடிவ தாயக்கட்டை 2 தடவை என்ன செய்யப்படுது? மேலே எரியும் போது கீழ் நோக்கி இருக்கும் முகத்தின் 2 இலக்கங்களினதும் கூட்டுத்தொகை 10 கிடைப்பதற்கான நிகழ்தகவு. 10 கிடைப்பதற்கான நிகழ்தகவு. சரியா? என்ன சொல்றாங்க? 1 3 5 7. இந்த என்ன செய்யலாம்? ஒரு நான்முகி தாயக்கட்டையில இந்த நம்பர் குறிக்கப்பட்டு மொத்தம் எத்தனை நம்பர்? 4 நம்பர் அடி. சரியா? இந்த 4 நம்பர் எத்தனை தரம் முடுறதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் இருக்கு? எத்தனை தரம்?
ஒரு நம்பர் ரெண்டு தரமுல வாய்ப்பு ஓமா இல்லையா? ஒரு தரம் உருட்டி ஒண்ணு கிடைக்குதுன்னா ரெண்டாவது தரம் உருட்டியும் ஒண்ணு கிடைக்க சான்ஸ் இருக்கா இல்லையா? ரீசனு ரைட். பாருங்க, இதை ரெண்டு வழியில நம்ம செய்யலாம். முதலாவது என்ன செய்வோம்? நம்ம ஒரு நெய்யேறி ஒண்ணு போட்டு செய்வோம். ஒரு நெய்யேறி ஒண்ணு போட்டு செய்வோம். பாருங்க, இது வந்து என்னது? முதலாம் தடவை, இது வந்து இரண்டாம் தடவை. சரியா? ரைட். 1 3 5 7. அதை 1 3 5 7. சரியா? ரைட். முதலாவது தடவை 1 உழுதா இருந்தா ரெண்டாவது தடவை 1 உழுத வாய்ப்பு இருக்கா இல்லையா? சரி, அப்ப எல்லா இடத்துலயும் என்ன கிடைக்கும்? எல்லா இடத்துலயும் புள்ளடி போடும். ரைட். நம்மளுக்கு இப்ப கேள்வி என்ன? அந்த ரெண்டு தடவை உருட்டி வார நம்பர் ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 10 கிடைக்கும். ரெண்டு நம்பரை கூட்டினா 10 கிடைக்கும். எதாவது ஒன்றும் கூட்டினா 10 கிடைக்குமா? இல்ல. இதுல ஏதாச்சும் கிடைக்க வாய்ப்பு இல்லையா? கிடையாது. பாருங்க, இங்க மூண்டையும் மேலே கூட்டின மாதிரி இருந்தா என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். 5 கூட்டினம் என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். அதே 7ஐயும் 3ஐயும் கூட்டின மாதிரி இருந்தா 10 கிடைக்கும். சரியா? ரைட். பாருங்க, மொத்த நிகழ்ச்சி எத்தனை? இதுல 4, இதுல 4, நன்னாங்க 16 நிகழ்ச்சியில எத்தனை நிகழ்ச்சிடா? 10 கிடைச்சிருக்கு. 3. இவ்வளவுதான் இந்த கேள்வி. இவ்வளவுதான் இந்த கேள்வி. சரியா? இன்னொரு முறையில காணணும். எப்படி? இதுல மொத்தம் 4 நிகழ்ச்சி. இந்த 4 நிகழ்ச்சி 4 நம்பர் அடி. இந்த 4 எத்தனை தரம் உழையும்? 2 தரம் உழையும். அப்ப எத்தனைடா? நன்னாங்க 16. பாருங்க, 2 2 2 2. ஒவ்வொரு இல்லையா? 2 4 6 அப்படி என்ன செய்யணும்? ஒவ்வொன்றும் 2 தடவை உழையல். ஒவ்வொன்றும் 2 தடவை உழையல். பாருங்க, அப்ப எப்படி எத்தனை? அப்படி ஒரு 16 நிகழ்ச்சி நடக்கும். 16ல பாருங்க, இதுல வர்க்கத்தை போடுங்க. இதுல எத்தனை நிகழ்ச்சி? அதுல வர்க்கத்தை போடுங்க. 2 தடவை தான் கொடுக்குறாங்க. அப்ப இதுல ஒண்ணு 4 நிகழ்ச்சின்னா 4 வர்க்கம் எத்தனை? 16 மொத்தம். 16ல பாருங்க, இந்த மூண்டையும் மாறி மாறி கூட்டி வர்றது என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 10 கிடைக்கும். ஓமா இல்லையா? அப்ப அதுல வார நிகழ்ச்சி எத்தனை? இந்த 3. சரியா? இந்த 3 இப்படி காணேல். சரியா? ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க? 12வது கேள்வி. பன்னெண்டாவது கேள்வி என்ன சொல்றாங்க பாருங்க. ரைட். இப்படி ஒரு படம் வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு படம் தெரியும். சரியா? இதுல எக்ஸ்ட்ரா பெருமானத்தை காணும். பாருங்க, இந்த இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமணம், இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமணம். சமன்டா எதிரெதிர். இது ஒரு இருசம பக்க முக்கோணி அல்ல. ரைட். இருசம பக்க முக்கோணியில் அதில் எதிரெதிர் கோணங்கள் என்னது? சமனான பக்கங்கள் எதிரெதிர் கோணங்கள் சமமா இருக்கு. ஓமா இல்லையா? ரைட். இது 40 இருந்தா இது எத்தனை? இதுவும் 40 பாருங்க. ஓமா இல்லையா? ரைட். பாருங்க, அதே இதுவும் என்னது? இந்த முக்கோணியும் ஒரு இருசம பக்க முக்கோணி. அப்ப இது 40 பாகையா இருந்தா இது எத்தனை பாகை? 40 பாகை. ஓமா இல்லையா? பாருங்க, இது 40, இது 40. இந்த நடுக்கோட விடுங்க.
இந்த பெரிய முக்கோணி பாருங்க, இதுவும் 40, இதுவும் 40. ஒரு முக்கோணி நாற்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 எதுக்கு சமனா இருக்கு? இந்த 40ஐயும் இந்த 40ஐயும் கூட்டினதுன்னா 80, இந்த 40ம் இந்த 40ஐயும் கூட்டினா 80, அதோட எதை கூட்டுறதுக்கு சமனா இருக்கு? இந்த 40ஐயும் இந்த எக்ஸையும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கு. ஓமா இல்லையா? ரைட். இப்ப என்ன செய்வோம்? 80 40 120. இந்த 120 கொண்டு வந்தீங்க என்ன செய்யுங்க? கழிங்க, கூட்டுப்படை. ரைட். எக்ஸ் சமன் 180 இருந்து என்ன செய்வீங்க? இந்த 80ஐயும் 40ஐயும் கூட்டி 120 பாரு, 120 வந்து கழிப்பீங்க. அப்ப எக்ஸ் சமன் எத்தனை? எக்ஸ் சமன் எத்தனை? 60 பாய். எக்ஸ் சமன் 60 பாய். ரைட். அடுத்து 13வது கேள்வி. ஒரு ஐலத்தொடை தான். என்னவா? 0க்கும் 7க்கும் இடையில் உள்ள நிறைவெண்கள் சரியா? அடுத்து ஏ என்ற ஒரு தொலைதான் என்னவா? அதே 0க்கும் 7க்கும் இடையே உள்ள முதன்மை எண்கள். அடுத்த பீன்றது தாராங்க, அதே 0க்கும் 7க்கும் இடையுள்ள என்னது? இரண்டின் மடங்குகள். இப்படி தராங்க. கீழே கொஞ்சம் விடையும் தராங்க பாருங்க. அதுல முதலாவது விடை தராங்க என்னது? ஏ ஒன்றிற்கு பி வந்து அகிலத்தொடைக்கு சமணம். சரியா இல்லையா பாருங்க. ரைட். அகிலத்தொடை முதலாவது அகிலத்தொடை நீங்க 0க்கும் 7க்கும் இடையே உள்ள நிறைவெண்கள் என்னென்ன? 1 2 3 4 5 6. 7 வருமா? 7 வராது. ஏன்? 7க்கு இடையில், 0க்கும் 7க்கும் இடையே உள்ளது. அடுத்தது என்ன சொல்றாங்க? ஏன்றது வந்து 0க்கும் 7க்கும் இடையே உள்ள முதன்மை எண்கள். ஏன்றது 0க்கும் 7க்கும் இடையே உள்ள முதன்மை எண்கள். முதன்மை எண்கள் என்ன? ஒன்றாலும் தன்னாலும் வகுபடக்கூடியது. முதன்மை எண்கள் என்னது? ஒன்றாலும் தன்னாலும் வகுபடக்கூடியது. இதுக்குள்ளுக்கு அப்படிப்பட்ட நம்பர் என்னென்ன பாருங்க. இதுல பாருங்க, 2 வந்து 2ஆலையும் பிரிபடும், 1ஆலையும் பிரிபடும். வேற ஏதாவது சரி பிரிபடுமா? இல்லை. அப்ப அதுல முதலாவது முதன்மை எண் 2, 3ஆலையும் பிரிபடும், 1ஆலையும் பிரிபடும். அப்ப அதுவுமே என்னது? ஒரு முதன்மை எண். 4 வருமா? 4 2ஆலையும் பிரிபடும், 4ஆலையும் பிரிபடும், 1ஆலையும் பிரிபடும். அப்ப அது வராது. அடுத்த எத்தனை? 5. 6 வருமா? 6 3ஆல பிரிபடும், 2ஆல பிரிபடும், 6ஆல பிரிபடும், 1ஆலையும் பிரிபடும். அதுக்கு காரணிகள் எத்தனை? காரணிகள் நிறைய. ரைட். பாருங்க. அடுத்து பீன்றது. பீல என்னன்னா 0க்கும் 7க்கும் இடையே உள்ள இரண்டின் மடங்கு. இதுல இரண்டின் மடங்குகள் என்னென்ன? 2 4 6. 2 4 6. இப்போ இதுல பாருங்க, முதலாவது விட சாராங்க ஏ இடைவெட்டு ஏ ஒன்றிற்கு பி வந்து அகிலத்தொடைக்கு சமணம். சரியா இல்லையா? பாருங்க, ஏபி எல்லாம் வந்து இந்த அகிலத்தொடைக்கு சமணம். சரியா? இல்லை. ஏன்? இதுல 1 இருக்கு, இது 2ல 1 இருக்கா? இல்ல. அப்ப என்னது? இந்த கூற்று பிழை. சரியா? ரைட். அடுத்த ரெண்டாவது என்ன சொல்றாங்க? ஏ இடைவெட்டு பி, இது எதுக்கு சமணம்? ஏ இடைவெட்டு பி 2,4. 2,4.
2,4 பாருங்க ஏக்கும் பிக்கும் பொதுவா உள்ளது. இதை விட்டு என்ன அர்த்தம்? பொதுவா உள்ளது. பாருங்க இந்த 2 4 வருமா? வராது. அப்ப இந்த கூற்றம் என்னது? பிழை. மூணாவது என்னவா? நம்பர் ஆஃப் ஏ. நம்பர் ஆஃப் ஏ வந்து 3. நம்பர் ஆஃப் ஏன்றது எத்தனை? இந்த ஏ ஏக்குரிய மூலங்கள் எண்ணிக்கை எத்தனை? நம்பர் ஆஃப் ஏன் என்னது? ஏன்ற மூலத்துல எண்ணிக்கை 1 2 3. அப்ப இந்த கூற்று என்னது? சரிடா. அப்ப விட என்ன? இந்த மூன்றாவது விடை. இந்த மூன்றாவது விடை. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 14வது கேள்வி. 14வது கேள்வி. ரைட். 3x வர்க்கம் தர 2xy. சரி, 2y பிரிக்கிறாங்க 8xy ஆல. பிரிக்கிறாங்க 8xy ஆல. இதை வந்து என்ன செய்யலாம்? சுருக்கட்டாம். நம்ம இதை இப்படியே வச்சு நேரடியா வெட்டியும் சுருக்கலும் இல்லையா? எப்படி? 3x வர்க்கம் தர 2y கீழே 8xy போட்டும் சுருக்கல். சரியா? பாருங்க, முதலாவது என்ன செய்வோம்? இங்க உள்ள ஒரு எக்ஸும் இங்க உள்ள ஒரு வையும் இங்க உள்ள ஒரு வையும் வெட்டுப்படும். அது இங்க உள்ள ஒரு எக்ஸும் இதுல 2 எக்ஸ் வர்க்கம்னா எக்ஸ் தர எக்ஸ். இதுல என்ன செய்வோம்? இங்க ஒரு எக்ஸ் இதுல ஒரு எக்ஸ் வெட்டுப்பட்டா மிச்சம் எக்ஸ். இந்த 8 2ஆல சுருக்கல். எத்தனை? இதுல 4. மிச்சம் எத்தனை? இதுல 3x கீழே 4. 3x கீழே 4. அதே தான்டா கீழே பாருங்க. y y இதுல இந்த எக்ஸ் ஒன்று இதுல ஒரு எக்ஸ் 2ஆல சுருக்குனீங்களா? 2ல 2 ஒரு முறை, 8ல 2 4 முறை. எத்தனை வரும்? 3x கீழே 4. சரியா? ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. 15வது கேள்வி. 15வது கேள்வி என்னவாம்? 2ஆம் உறுப்பு தராங்க 6, 3ஆம் உறுப்பு 12. 2ஆம் உறுப்பு 6, 3ஆம் உறுப்பு 12 ஆகும். இவ்விருத்தியின் 5ஆம் உறுப்பை காண்க. இவ்விருத்தியின் 5ஆம் உறுப்பை காணலாம். எப்படி காண்ற? நம்மளுக்கு எண்ணாம் உறுப்பு காண்றதுக்கு சமன்பாடு என்ன? tn சமன் ar n ஓராம் அடுக்கு. இதுல ஏன்றது என்னது? முதல் உறுப்பு. ஏன்றது என்னது? முதல் உறுப்புடார். ஆறுன்றது பொது விகிதம். ஆறுன்றது பொது விகிதம். என்றது என்னடா? எண்ணாம் உறுப்பு. ரைட். பாருங்க, நம்மளுக்கு முதல் உறுப்பு தெரியுமா? தெரியாது. என்ன செய்யலாம்? முதல் உறுப்பை காணல. பாருங்க, அவங்க 2ஆம் உறுப்பு 6 தெரியாங்க, 3ஆம் உறுப்பு 12 தெரியும். அப்ப என்ன செய்யுங்க? 3ஆம் உறுப்பு 2ஆம் உறுப்போல பிரிங்க. 12 2ஆம் 3ஆம் உறுப்பு வந்து 2ஆம் உறுப்போல பிரிங்க. பிரிங்கன்னா எத்தனை வரும்? 2. இந்த 2 தான் என்னது? இங்க வர இந்த ஆர். ஆர் சமன் 2 பொது விகிதம். அப்ப முதல் உறுப்பு என்னடா வரீங்க? அதே இந்த பொது விகிதத்தால என்ன செய்யுங்க? 2ஆம் உறுப்பை பிரிங்க. பொது விகிதத்தால 2ஆம் உறுப்பை பிரிங்க. பொது விகிதத்தால 2ஆம் உறுப்பை பிரிங்கன்னா என்னடா? பொது விகிதத்தால 2ஆம் உறுப்பை பிரிங்க. இங்க மேல எழுதுறேன். 2ஆம் உறுப்பு 6 வந்து என்ன செய்யுங்க? பொது விகிதம் 2ஆல பிரிங்க. பிரிச்சீங்கன்னா என்ன வரும்? 3. இதுதான் என்னது? ஏ. இதுதான் என்னது? ஏ. சரியா? ரைட். இப்போ இந்த சமன்பாட்டுல போடும் tn எண்ணாம் உறுப்பு 5 தானே கேட்கிறாங்க, 5ஆம் உறுப்பு கேட்கிறாங்க. அப்ப tnக்கு பதிலா 5. ரைட். ஏக்கு பதிலா எத்தனை? 3 தர ஆர். ஆறுக்கு எத்தனை ஆடணும்? 2 n 5/1. ரைட். 3 தர 2
5ல 1 போனா 4. 2 4ஆம் அடுக்கு 14. 3 தர 14 சமன் எத்தனைடா? T5 எத்தனை? 48. 48 தானே 5ஆம் உறுப்பறை. சரிடா, மிச்ச கேள்விகளை வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். இதோட முடிச்சுக்கலாம்.